ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ்ல பேசலாங்கிற நிகழ்ச்சியில புதுசா என்ன பார்க்க போறோம்? ஆல்ரெடி என்ன பார்த்துட்டு இருந்தோம் அப்படிங்கிற ஒரு சின்ன நினைவூட்டலோட இன்னைக்கான கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இதை பத்தி பார்த்துட்டு இருக்கோம், காலங்கள் அப்படிங்கிற விஷயம் பார்க்கறோம் இல்லையா? ஸோ இப்போ காலங்கள் அப்படின்னு வரும்போது ப்ரெசென்ட், பாஸ்ட், ஃபியூச்சர், அதாவது நிகழ்காலம், எதிர்காலம், இருந்த காலம், இந்த மாதிரியான காலங்கள்ல நம்ம எப்படிலாம் சொல்றோம் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாம பாசிட்டிவ், நெகட்டிவ், இன்ட்ராகேட்டிவ்ஸ் அதுவுமே இருக்கு. ஸோ ஒரு விஷயத்த பாசிட்டிவா எப்படி பேசுறோம், நெகட்டிவா எப்படி பேசுறோம், கொஸ்டினா இன்ட்ராகேட்டிவா எப்படி சொல்றோம். பட் கொஸ்டின் நம்ம WHல கூட நமக்கு கொஸ்டின்ஸ் இருக்கு. ஸோ அந்த இன்ட்ராகேட்டிவ் பேஸ் பண்ணி வரும்போது உங்களுக்கு என்ன இருக்கும்னா, ஒரு கொஸ்டின் வந்து ஒரு நல்ல ஒரு ஃபார்மலான ஒரு கேள்விகளா இருக்கும். ஸோ ஃபார்மல் கொஸ்டின் வரும்போது நமக்கு அதை ஈஸியா ஆன்சர் பண்ற மாதிரி பண்ணக்கூடியது. ஸோ அந்த ஃபார்மல் கொஸ்டின்ஸ்ல நம்ம பாசிட்டிவ் கொஸ்டின், நெகட்டிவ் கொஸ்டின் ரெண்டு விதமாவும் நம்ம ஃப்ரேம் பண்ணலாம். ஸோ நம்ம ஃப்ரேம் பண்ணக்கூடியதுல எல்லாமே ஆஸ் யூஷுவல் தான். பட் எங்க எதை வைக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் இருக்கு. இந்த ஜம்பிள் பண்றது மட்டும்தான் விஷயம். மற்றபடி எல்லாமே நம்ம ஆஸ் யூஷுவல் பார்த்தது தான். அதாவது நம்மளுடைய செயல் வார்த்தைகள், ஒர்க் ஃபார்ம்ஸா இருக்கட்டும், இல்ல நம்மளுடைய சப்ஜெக்ட்ஸா இருக்கட்டும், இல்ல நம்மளுடைய ஃபியூச்சர் வேர்ட்ஸ், அதாவது வில் ஆர் ஷால், எனிதிங் கேன் பி. ஸோ நம்ம எடுக்கக்கூடிய டென்ஸுக்கு ஏத்த மாதிரி நம்ம யூஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். ஒரு விஷயம் எடுக்கக்கூடிய டென்ஸ், இன்னொன்று வந்து அஃபர்மேட்டிவ். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்மளோட ரூலை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா, ரூலுக்கு பேஸ் பண்ணி சென்டென்ஸை எழுத ஆரம்பிச்சிடலாம். ஸோ அதே மாதிரி நிறைய கலைச்சொல், அதாவது செயல் வார்த்தைகள் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, வெர்ப் ஃபார்ம்ஸ் அப்படிங்கிறத நிறைய கத்துக்கணும். நிறைய தெரிஞ்சுக்க ஈஸியா சென்டென்சஸை மேக் பண்ண வரும். சரிங்களா? ஸோ வெர்ப் ஒன், வெர்ப் டூ அந்த மாதிரி மேக் பண்ண வரும் நமக்கு. ஸோ நம்ம இப்போ இன்னைக்கான டென்ஸ் என்ன, ரூல் என்ன, எப்படி நம்ம சென்டென்ஸ் எழுதலாம்னு சொல்லி தருவாங்க. ஸோ இன்னைக்கான டென்ஸ் future perfect tense, இதெல்லாம் interrogative, negative formats, V1, V2, V3, present, past, past participle. ஸோ இப்போ வேர்ப் இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, வேர்ப் எழுத போறோம். ஸோ தீர்க்கப்படுறது, இது தீர்த்தவை, அதாவது லைக் அந்த அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்றாங்க. சால்வ், அதாவது சொல்யூஷன் யூஸ் பண்ணி ஜஸ்ட் சால்விங். ஸோ அது வேர்ப் ரெடி. சப்ஜெக்ட் ஐ, வி, யூ, ஹி, ஷி, தே, இட், இவங்கெல்லாம் சப்ஜெக்ட்ல இருக்காங்க. அண்ட் ஃபாலோட் பை ஃபியூச்சர் பர்ஃபெக்டோட ரூல். ஸோ சின்ஸ் இன்ட்ரோகேட்டிவ் நெகட்டிவ், அப்போ ஃபியூச்சர் வரும்போது வில் ஆர் ஷல், நெகட்டிவ் அப்படிங்கிறதால நாட். அப்போ நெகட்டிவ் நாட்னா எப்படி எழுதலாம் மேம் அப்படின்னா, வில் பிளஸ் நாட் அப்படிங்கிறத ஷார்ட் ஃபார்மா won't அப்படின்னு சொல்லுவாங்க. வில் பிளஸ் நாட்டோட ஷார்ட் ஃபார்ம் won'tன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை நம்ம பயன்படுத்திக்கலாம். சப்ஜெக்ட் followed by perfect வந்து have, then action வந்து V3, past participle. சரிங்களா? இப்போ ரூல் ரெடி ஆயிடுச்சு. சென்டென்ஸ் போய் எழுதலாம். எக்ஸாம்பிள், won't we have. ஸோ won't ஒரு சப்ஜெக்ட், வி எடுத்திருக்கேன், ஹாவ்ங்கிறத எடுத்தாச்சு பர்ஃபெக்ட்ல. V3 வந்து சால்வ். won't we have solved அப்படிங்கிறத எடுத்திருக்கோம். ஸோ என்ன இதை சால்வ் பண்ணலை அப்படிங்கிறது, won't we have solved the problem. ஸோ அந்த பிரச்சனையை முடிக்கலையா அப்படிங்கிற மாதிரி by then. ஓகேங்களா? ஸோ இப்போ இதை எப்படி எழுதலாம்னா, அப்போது நாம் பிரச்சனையை தீர்த்திருக்க. இந்த இடத்துல நாம் சொல்லியிருக்கோம், அப்ப ரெண்டு பேரு. அப்ப முடிக்கிறது எப்படி முடிப்போம்னா,
மாட்டோமா. ஏன்னா 2 பேர் சேர்ந்து தான் முடிக்க போறாங்க. ஓகேங்களா? நிறைய பேர் அவர்கள் இருந்தாங்கன்னா மாட்டார்களா அப்படின்னு அது வரும். இந்த இடத்துல வந்து 2 பேர் யூ அண்ட் மீ. வீனாலே நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் யூ அண்ட் மீ. ஸோ அப்போ யூ அண்ட் மீ வரும்போது வி இந்த சென்ஸ் இருவர். யூ மீ, அதாவது நீ நான். ஸோ நீ நான் அப்படின்னு வர்ற இடத்துல தான் இந்த இடத்துல வரக்கூடியது மாட்டோமா அப்படிங்கிறது வரும். அப்போ 2 பேரை குறிக்கும் போது 2 பேரை இண்டிகேட் பண்ணி நீங்களும் நானும் அப்படின்னு சேர்ற இடத்துல தான் நமக்கு மாட்டோமான்னு வரும். ஸோ ஏன்னா நம்ம முன்னாடி எல்லாம் மாட்டீர்களா மாட்டார்களா அப்படின்னு சொன்னோம். இந்திக்கு மட்டும் ஏன் அப்படி சொல்றாங்கன்ற ரீசன் அதனால தான். ஸோ அப்போ ஒரு சென்டென்ஸ் கொஸ்டின் கொடுத்துட்டோம். இப்போ ஆன்சர். இப்போ பாசிட்டிவ்ல எழுதலாம் இதே மேம் அப்படின்னா எப்படி? We will have solved the problem. இதே நெகட்டிவ்ல will not have solved the ப்ராப்ளம் அப்படிங்கிறது. ஸோ இது இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். பட் ஆனால் நம்ம வந்து பாசிட்டிவ்ல எழுதும்போது சொல்லிக்கலாம். டைரெக்டாக நம்ம ரூல் எடுத்துகிட்டு வந்து பாசிட்டிவ்ல இப்படி தான் இருக்கும், நெகட்டிவ்ல வில் நாட் ஹேவ் பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படிங்கிறதையும் சொல்லிக்கலாம். ஸோ அப்போ பாசிட்டிவ், நெகட்டிவ் அண்ட் தென் இன்ட்ரோகேட்டிவ் அப்படிங்கிறது இப்படி தான். அந்த இன்ட்ரோகேட்டிவை நம்ம என்ன பண்ணணும், பாசிட்டிவ் இன்ட்ரோகேட்டிவ்ல எழுதணும். இங்கே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நெகட்டிவ் இன்ட்ரோகேட்டிவாக காமிச்சிருக்கோம். இதே பாசிட்டிவ் இன்ட்ரோகேட்டிவ் வரும்போது என்ன பண்ணுவோம், வில் பி ஹேவ் அப்படின்றத கொடுத்துருப்போம். அது இப்போ பாசிட்டிவ்ல வரும். ஆனால் நம்ம என்ன பண்ணிட்டோம், வில் பிளஸ் நாட்டை கொடுத்து ஓன்ட்டுன்னு கொடுத்து நெகட்டிவ் இன்ட்ரோகேட்டிவ்ல ஃப்ரேம் பண்ணிக்கோம். ஸோ இன்னைக்கான ஒர்க் ஃபார்ம், இன்னைக்கான ரூல் வச்சு நீங்களுமே நிறைய சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்க, பேசியும் பழகுங்க. அடுத்த கிளாஸ்ல அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான சென்டென்ஸோட உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ.